பிரைஸ் எல்லாம் கர்த்தாவே, இந்த நாளிலே உங்களை நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கால வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வேளை அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. முதல் பகுதியில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அன்பான சீசர்களை பார்த்து, அங்கே அவர் அழைத்த சீசர்கள் அவளோடு இருக்கிறார்கள். அதை பார்த்து காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள், அநேக உபதேசங்கள் எல்லாவற்றையும் ஓமை மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, திராட்சை செடியை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். திராட்சை நான் செடி, நீங்கள்லாம் கொடிகள். நீ கொடிகள் செடியோடு நிலைத்திருந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் என்ன, அதனால் வருகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அவர் விடைக்கு சொல். நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்கிறேன். அப்போ இதில் சொல்லும்போது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். அப்போ நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் ஒரு உபயோகப்படாது என்று சொல்லுக்காக தான் அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், ஓடினது பாருங்கள். இவர்கள் அநேக நேரங்களிலே சீசர்கள் ஆண்டவர்கள் பரிசோதனை பண்ணி கொண்டிருந்தார்கள். எப்படி அதிசயம் பண்ணுறாரு, அற்புதங்களை பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் செய்த நன்மைகளெல்லாம் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், பிரசங்கத்தை கேட்கிறார்கள், வைத்தியத்தில் சொல்லப்படுறது எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்தும் ஆண்டவர் மேலே எல்லாரும் ஒன்று போல் நம்பிக்கை வைக்கிறது. பாருங்கள், அங்கே தோமா அவர் ஒரு அவிசுவாசமான ஒரு காரியத்தில் இருக்கிறார். அதே போல் பேதுரு ரொம்ப அவசரமாக எல்லா காரியத்தையும் செய்ய நினைக்கிறார். அது மாத்திரமில்லை, யூதாசு தன்னுடைய பணப்பை நிரப்புவதிலேயே காரியமாக இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இருக்கிறார்களே. இருக்கிறதை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களுக்கு சொல்ல எல்லா வார்த்தைகளை கேட்டு நிலைத்திருந்தால், பாருங்கள், நிலைத்திருந்தால் நான் உங்களை நிலைத்திருப்பேன். அப்போ அவர் சொல்ல, நீ என்னை தேடினா நான் உங்களை தேடுவேன். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் சில சமயங்களில் கொஞ்சம் வித்தியாசமான காரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைப்படி கேட்கறது இல்லை, நிலைத்திருக்கிறது இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறோம், அவர் செயல்கள்லாம் அவர் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அவர் நமக்கு அதிசயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கணும்னு நினைப்போம். சீசர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன நிலைத்தராவிட்டால் யூ கான்ட் டூ எனிதிங். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இன்னும் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். நீ ஆசிரமத்தை பெறணும், என்ன போல ஊழியம் செய்யணும் நீ நினைச்சேன்னா என்ன நிலைத்திருன்னு சொல்லி சீசர் சொல்றார். இந்த கால வேளையிலும் அருமையிலே கர்த்தர் என்ன நிமிடத்தை சொல்ல விரும்புகிறார். இந்த நாட்களில் அருமையிலே நம்ம அநேக காரியங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உருவாகணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய சொந்த பந்தங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் செய்கிற பிசினஸ் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய எல்லா போகிற காரியம் கைவிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எப்போ நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, நிலைத்திருங்கள். தொடர்ந்து ஒரு நாள் நிலைச்சிருந்துட்டு அடுத்த நாள் விட்டுட்டு போகிறதில்ல. ஒரு நாள் கொஞ்சம் காலம் நமக்கு நல்ல நடக்க வரைக்கும் சிலவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் காரியம் நடக்க வரைக்கும் நம்ம சர்ச்சைக்கு போகலாம், கர்த்தரை தேடலாம், எல்லாம் முடிஞ்சோன்னா அவரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பு உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க. நிலைத்திருங்கள்னு சொன்னால் லைஃப் லாங், என் வாழ்க்கை முழுவதும் அவங்களோடு இருப்பது. பாருங்கள், ஒரு செடி, ஒரு கொடி செடியில் நிலைத்து இருந்தால் தான், ஐயோ இந்த தடவை ஒன்றுமே வரல, இந்த சீசன் நோக்கா சீசன் ஒன்றும் காய்க்கல, நான் நிலைத்தானே இருக்கிறேன், ஒன்றும் வரல நம்ம நினைக்க முடியாது. சோதரம் எப்பொழுதும் நிலைத்திருப்பது. இன்றைக்கு நாட்களே நம்ம பார்த்து சொல்கிற காரியம், கொஞ்ச நாட்கள் கர்த்தரை தேடிவிட்டு கொஞ்ச நாட்கள் ஒதுங்கி போகிறதில்ல. கொஞ்ச நாள் மட்டும் நன்மைக்காக மாத்திரம், வசனம் சொல்வது இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால்
எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்ட நிலையிலே இருப்போம். அப்போ கர்த்தரை பாருங்க தேடுவது, நிலைத்திருப்பது, தொடர்ந்து நிலைத்திருப்பதை கர்த்தர் நீ விரும்புகிறார். நீ தொடர்ந்து கீப்பான், நீ தொடர்ந்துட்டே போகணும், தொடர்ந்து அவரோடு இருக்கணும். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருந்தால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ அதிசயங்களும் அற்புதங்களையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீசர் மத்தியிலே செய்து இன்றைக்கும் செய்வார். அவர் இருந்தார். பாருங்க, கானான் ஒரு கல்யாணத்துக்கு அவர் இருந்தார், அழைக்கப்பட்டிருந்தார். அவர் இருந்ததுனால தான் அங்கே குறைபட்ட திராட்சரசம் நிறைவாகி மாறியது. பாருங்க, எல்லாரும் அதிசயப்பட்டு சொல்ற அளவுக்கு, ஓ இவ்வளோ ருசியான திராட்சரசத்தை இவ்வளோ நேரம் வைத்திருந்தீரே என்று சொல்லி எல்லாரும் கேட்கிற அளவுக்கு அந்த கல்யாண வீடு ஒரு பெரிய குறைவுள்ள வீடு தான். ஆனால் நிறைவாய் மாறினதுக்கு என்ன காரணம்னா இயேசு அங்கே இருந்தார். இயேசு இருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை அழைத்தார்கள். இப்பொழுது அதே போல் இயேசு நம்மோடு இருக்கணும்னா நாம் அவரோடு இருக்கணும். நிலைத்திருந்தால் அவர் நம்மோடு நிலைத்திருப்பார். நாம் அவரை தேடினால் அவர் நம்மை தேடுவார். நாம் அவருக்காக வாழ்வோமானால் அவர் நம்மோடு இருந்து கிரிகள். இந்த நாட்களிலே நமக்கு கர்த்தருக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவர் நிலைத்திருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு செடி நிலைத்திருப்பா அவ்வளவு கனிகளை கொடுக்கும். அதனால மற்றவர்களுக்கு பிரயோஜனம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய நடவடிக்கைகள் மாறும், பேச்சுகள் மாறும், எண்ணங்கள் மாறும். அப்போ அவர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சோதனை நிலைத்திருங்கள். பாருங்க, நம்ம அவரோடு நிலைத்திருக்கணும். அவர் வார்த்தையின்படி நடக்கணும். அவர் சொன்னபடியெல்லாம் நடந்தால் நம்ம அவரோட இருக்கணும் அர்த்தம். நம்ம இஷ்டப்பட்டு நடந்துட்டு ஆண்டவரே எனக்கு அதை செய்ய இது செய்யணும்னா அது நடக்காது. நம்ம மனிதர் அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவர் ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறோம், நல்லது நடக்கிறதுக்காக அவரை தேடுவது, மறுபடியும் அவரை விட்டு விடுவது, இப்படித்தான் ரொட்டேஷனாக போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழ்வது, நிலைத்திருப்பது, மறுபடியும் கர்த்தரை விட்டு தூரமாகி போவது, மறுபடியும் பிரச்சனை வந்தவங்களை கர்த்தரை தேடுவது. இந்த நியாயத்தின் புஸ்தகத்தில் இப்படித்தான் நடக்கும். ஜனங்கள் எல்லாமே இஸ்ரவேலர்கள் அப்படி தான் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கர்த்தரை தேடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க, அப்புறம் பாவம் பெருகிடும், அப்புறம் ஆண்டு வேலைக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு ராஜாவுக்கு அடிமைத்தனம் பண்ணுவான், மறுபடியும் ஒவ்வொரு அழுவாங்க. அழும்போது மறுபடியும் ஒரு நியாயப்பதி அனுப்புவார். அனுப்பி நியாயப்பதி என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் அவர்களுக்கு விடுதலை பண்ணி அவங்க ஆண்டவருக்காக வாழப்படி செய்வாங்க. கொஞ்ச நாள் வாழ்வாங்க, மறுபடியும் அதே கதை. இப்படி தான் போய்கொண்டே இருந்தார்கள் நியாயப்பதி காலத்தில். இன்றைக்கும் கர்த்தரை கொஞ்ச நாட்கள் பின்பற்றுவோம். இங்கே சொல்லப்படுறது என்னில் நிலைத்திருங்கள் என்பது தொடர்ந்து செயல் காலம், தொடர்ந்து நிலைத்திருப்பது. இந்த நாட்களில் காலைகளிலே கர்த்தர் சொல்றார், நீ என்னை விட்டு விலகாமல் பாருங்க. ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. வாயில் வார்த்தையை பாருங்க, உபாத புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறார். அவர் படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும் அவரை நினைத்துக்கொள்ள. அப்போ அவரை நினைத்திருப்பது, அவரோடு இருப்பது என்பது குறிக்கிறது. இதனாலே இந்த காலைகளிலே நீங்கள் ஒருவரை யோசிக்கலாம், எப்படி நிலைத்திருப்பது? ஒன்றாம் சங்கீதம் துன்மார்க்க ஆசை நடவாமல், பாயவழியில் இல்லாமல், பரியாசத்தை உட்காராமலும், கற்பனை வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலோட வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரோடு நிலைத்திருப்பது என்றால் தியானமாயிருப்பது. இந்த நாட்களில் ஒப்பு கொடுங்க, கர்த்தரோடு நிலைத்திருப்பீங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களோடு நிலைத்திருப்பார், உங்களை ஆசிரியப்பார், குடும்பங்களை ஆசிரியப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை காலையிலே உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வாராக. அவர் செய்த அதிசயத்தின் கண்ணால் பார்ப்பீங்க. உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், குடும்பத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொன்ன அவசரத்தைப்படி உங்களை நிலைத்திருக்க விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன். ஒப்பு கொடுக்குமா? உங்களுக்கான செல்வி பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான காலங்களில் ஆண்டவரே உங்களை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ சொன்ன அவசரத்தின்படி நிலைத்திருக்க நான் உங்களை நிலைத்திருப்பேன்னு சொல்லி இந்த அவசரத்தை நீங்கள் கை கொண்டு நிலைத்திருக்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியில் நாங்கள் ஓடி போகிறோம். உங்கள் நிலைத்திருக்க பிள்ளைகள் மாற்றுகிறாக ஆசிர்வதிக்கிறாங்க. பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே அன்றைய பிள்ளைகள் உண்மையிலே நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை காலையில் செய்வாராக. இந்த புதிய நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அவரை நிலைத்திருப்போம். பெரிய காரியங்கள் அவர் நம்மோடு நிலைத்திருந்து பெரிய அதிசயங்களை செய்வார். தொடர்ந்து இன்னொரு சுவாதனமாய் நம்ம சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.